ஓம் சாந்தி. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். 1/1/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் புத்துணர்வு அடைவதற்காக தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், அப்போது புத்துணர்வுடன் இருப்பீர்கள். கேள்வி: புத்திசாலி குழந்தைகளின் முக்கிய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: யார் புத்திசாலிகளோ அவர்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும். ஒருவேளை குஷி இல்லை என்றால் அவர்கள் முட்டாள். புத்திசாலி என்றால் தங்க புத்தி உடையவர்களாக ஆகக்கூடியவர்கள். அவர்கள் மற்றவர்களையும் தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குவார்கள். ஆன்மீக சேவையில் பிஸியாக இருப்பார்கள். பாபாவின் அறிமுகம் கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இந்த பிரம்மா பாபாவும் புரிந்து கொள்கிறார். ஏனென்றால் தந்தை அமர்ந்து பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார். நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்களோ அப்படியே பிரம்மா பாபாவும் புரிந்து கொள்கிறார். மற்றபடி இந்த பிரம்மா பாபாவை பகவான் என்று சொல்ல முடியாது. இது பகவான் வாக்கு. அதாவது பிரம்மா பேசல, பிரம்மா மூலமாக இறைவன் பேசிட்டு இருக்கிறார். தந்தை முக்கியமாக என்ன புரிய வைக்கிறார்? ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்கிறார். இதை ஏன் கூறுகிறார்? ஏனென்றால் நாம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பதித பாவனர் பரம்பிதா பரமாத்மாவினால் தூய்மையாகக்கூடியவர்கள். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. புதிய உலகம் நிச்சயம் தூய்மையாக இருக்கும். அந்த புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவர், ஸ்தாபனை செய்யக்கூடியவர் தந்தை ஆவார். தந்தையை ஆத்மாக்கள் தான் அழைக்கிறார்கள், ஷரீரம் அழைக்காது. நம்முடைய ஆத்மாவின் தந்தை பாரலௌகீகமானவர். அவர்தான் பதித பாவனர். இதை நன்கு நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இது புது உலகமா அல்லது பழைய உலகமா என்பதை புரிந்து கொள்ள முடியும் தானே? எங்களுக்கு அளவற்ற சுகம் இருக்கிறது. நாங்கள் சொர்க்கத்தில் இருப்பது போல் இருக்கிறோம் என்று நினைக்கும் முட்டாள்களும் இருக்கிறார்கள். ஆனால் கலியுகத்தை ஒருபோதும் சொர்க்கம் என்று சொல்ல முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் குழந்தைகள் ஏமாந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாபா கலியுகத்தை சொர்க்கம் என்று சொல்லவே முடியாது, இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். மனிதர்களின் புத்தியில் இது கூட பதியவில்லை. முற்றிலும் இற்று போன நிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். எனவே நீங்கள் புத்துணர்வு அடைகிறீர்கள். நீங்கள் புத்துணர்வோடு இருந்தீர்கள், ஓய்வில் இருந்தீர்கள். தந்தையும் குழந்தைகளே இங்கு வந்து புத்துணர்வு அடையுங்கள், மேலும் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார் அல்லவா? அதாவது பாபாவும் வாங்க மதுபனுக்கு ரிஃப்ரெஷ் ஆயிடுவீங்க அப்படின்றார். அதாவது அது ஹில் ஸ்டேஷன் இல்லையா? அப்போ சரீரத்திற்கு ஓய்வு கிடைக்குது. அதே நேரத்தில் நேரடியாக ஞானம் கேட்கும்போது ஆத்மாவும் புத்துணர்வு அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். புத்துணர்வு அடைந்த பிறகு நீங்கள் சத்தியுகத்திற்கு, ஓய்வான இடத்திற்கு செல்கிறீர்கள். அங்கே உங்களுக்கு மிகவும் ஓய்வு கிடைக்கும். அங்கே சுகம், சாந்தி, செல்வம் போன்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே புத்துணர்வு அடைவதற்காக, ஓய்வு அடைவதற்காக தந்தையிடம் வருகிறீர்கள். சிவ் பாபா தான் புத்துணர்வு அடைய செய்கிறார். ஓய்வு என்றால் அமைதி.
ஓய்வெடுப்பதற்காக ஒரு சிலர் எங்கெங்கேயோ செல்கிறார்கள். அதில் புத்துணர்வு அடையக்கூடிய விஷயமே இல்லை. ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஹாலிடே டூர் போவாங்க. அதுல எல்லாம் எங்க ஓய்வு கிடைக்குதுன்றார் பாபா. கிறிஸ்மஸ் லீவ், நியூ இயர் லீவ்க்கெல்லாம் எல்லாருமே ரிஃப்ரெஷ் ஆகணும்னு சொல்லி எங்கேயாவது போவாங்க. நீங்கள் இங்க வந்து புத்துணர்வு அடைகிறீர்கள். நினைவு செய்வதினால் நீங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆகிறீர்கள். சதோ பிரதானம் ஆகுவதற்காக தான் நீங்கள் இங்க வருகிறீர்கள். அதற்கான முயற்சி என்ன? இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் மாயாவின் சாபத்தையும் தந்தையின் ஆஸ்தியையும் அறிந்திருக்கிறீர்கள். எப்போது மாயா ராவணனின் சாபம் கிடைக்கிறதோ அப்போது தூய்மையும் முடிந்து விடுகிறது, சுகம் சாந்தியும் முடிந்து விடுகிறது, செல்வமும் காலியாகி விடுகிறது. மெதுமெதுவாக எப்படி காலியாகிறது என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கிறார். எத்தனை பிறவிகள் எடுக்கிறார்கள்? துக்க தாமத்தில் யாரும் ஓய்வெடுக்க முடியாது. சுகதாமத்தில் சதா ஓய்வே ஓய்தான். மனிதர்களை பக்தி எவ்வளவு களைப்படைய செய்கிறது. பல பிறவிகளின் பக்தி களைப்படைய செய்திருக்கிறது. அதாவது எதற்காக பக்தி செய்யறாங்க? முக்தி அடையிறதுக்கு தானே, ஓய்வு அடையிறதுக்கு தானே. பல ஜென்மங்களாக பக்தி செய்து செய்து களைப்படைந்து கலியுக கடைசி கட்டத்திற்கு எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ பாபா வந்து ஞானத்தை கொடுக்கும் போதுதான் முக்திக்கு போக முடியும், அல்லது சத்தியுகத்திற்கு ஜீவன் முக்திக்கு போக முடியும். ஆகையால அந்த களைப்பிலிருந்து நீங்க விடுபடுறீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓய்வே ஓய்வுதான் அப்படின்றார். புதிதாக வருபவர்களுக்கு எவ்வளவு புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் மனிதர்கள் மிகவும் யோசிக்கிறார்கள். மாய மந்திரம் எதுவும் செய்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். அதற்கு பாபா, அட என்னை நீங்கள் மந்திரவாதி என்றுதானே சொல்கிறீர்கள். ஆகையால் நானும் சொல்கிறேன், நான் மந்திரவாதிதான். ஆனால் இது வெள்ளாட்டை செம்மறியாடாக மாற்றக்கூடிய மந்திரம் கிடையாது. இது புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. அழகான தேவலோக இசையை பற்றி மனிதர்களுக்கு என்ன தெரிய போகிறது என்று பாடப்பட்டிருக்கிறதல்லவா? அதனால பாபா வந்து மேஜிக் தான் பண்றார். அவர் வந்து மந்திரவாதி தான். மனிதர்களை தேவதைகளாக மாற்றுறார், நரகத்தை சொர்க்கமாக மாற்றுறார், தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்றுறார். நானும் வந்து மந்திரவாதி தான் அப்படின்னு சொல்றார். நீங்களும் என்ன பக்தியில மந்திரவாதின்னு தானே சொன்னீங்க. நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலான்னு சொன்னீங்க. ஆனால் வெள்ளாட்டை நான் செம்மறியாடாக மாற்ற மாட்டேன், மனிதர்களை தேவதைகளாக மாற்ற. ஆனா எங்க புரிஞ்சுக்கிறாங்க? அதுக்கு தான் என்ன பாடப்பட்டிருக்கு? அழகான தேவலோக இசையை மனிதர்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? இது புத்தியின் மூலமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றார். சிவ்பாபா உண்மையில் அழியாத தந்தை, ஆத்மாக்களின் தந்தை. நாம் அந்த எல்லையற்ற தந்தையினுடையவர்கள் ஆகிவிட்டோம். அவர் ஒருபோதும் எரிவதில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இங்கு அனைவரும் எரிந்து போகிறார்கள். ராவணனையும் எரிக்கிறார்கள். ஷரீரம் அல்லவா? இருந்தாலும் ஆத்மாவை ஒருபோதும் யாரும் எரிக்க முடியாது. அதாவது இது மரண உலகம். ஆகல ஷரீரங்களை எரிச்சிடுவாங்க, ஆத்மாவை எரிக்க முடியாது. அதே போல பாபா மரணம் இல்லாதவர், எரிவதில்லை, எரிக்கவும் முடியாது.
அதே போல ஆத்மாவையும் ஒருபோதும் யாரும் எரிக்க முடியாது அப்படின்னு சொல்றார். நாடகத்தின் ரகசியத்தையும் கூட நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்தில் என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே ரிப்பீட் ஆகிறது. இது யாருக்கும் தெரியாது. உண்மையில் பாரதத்தை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்திற்கு அதிபதி அல்லவா? எவ்வளவு அழகானவர்களாக இருக்கிறார்கள். சதோ பிரதானமாக இருக்கிறார்கள் அல்லவா? இயல்பான அழகு இருக்கிறதல்லவா? ஆத்மாவும் ஜொலித்துக் கொண்டிருக்கும். கிருஷ்ணரின் பிறவி எப்படி இருக்கும்? அறை முழுவதும் ஒளி பிரகாசமாக இருக்கும் என்பது குழந்தைகளுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். அந்த ராஜ்யத்திலும் இல்லை, இந்த ராஜ்யத்திலும் இல்லை. நாம் இடையில் இருக்கிறோம். நாம் சென்று கொண்டிருக்கிறோம். படகோட்டி பாபாவும் நிராகாரராக இருக்கிறார். ஆத்மா படகும் நிராகாரமாக இருக்கிறது. படகை இழுத்து கொண்டு பரந்தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். யார் எவ்வளவு படிக்கிறார்களோ அவ்வளவு முயற்சிக்கேற்ப வரிசை கிரமத்தில் பதவியை அடைகிறார்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே வந்த உடனே இந்த குறிக்கோளை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த பாடசாலை எவ்வளவு மறைமுகமாக இருக்கிறது, ஆனால் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய படிப்போ அவ்வளவு பெரிய கல்லூரி ஆகும். ஞானத்தின் மூலம் தேவதைகளாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு படிப்பின் அவசியம் இருக்காது. இதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் விஷாலமான புத்தி தேவை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த தூய்மையற்ற உலகத்தை புத்தியின் மூலம் சந்நியாசம் செய்து பழைய தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து தன்னுடைய புத்தியை தந்தை மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் ஈடுபடுத்த வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், அளவற்ற ஓய்வை அனுபவம் செய்வதற்கு தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவில் இருக்க வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுத்து புத்துணர்வு அடைய செய்ய வேண்டும். ஆன்மீக சேவை செய்வதற்கு வெட்கப்படக்கூடாது. வரதானம். குழுவில் ஒரு வழி மற்றும் ஒரே சீரான மனநிலை மூலம் வெற்றியை பெறக்கூடிய உண்மையான ஸ்நேகி ஆகுங்கள். அதாவது ஸ்நேகம் நிறைந்தவர் ஆகுங்கள். குழுவில் ஒருவர் சொன்னார், இன்னொருவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் உண்மையான ஸ்நேகத்திற்கான பதில். இப்படிப்பட்ட ஸ்நேகம் நிறைந்த குழந்தைகளின் உதாரணத்தை பார்த்து மற்றவர்களும் தொடர்பில் வருவதற்கு தைரியம் வைப்பார்கள். குழுவும் சேவைக்கான சாதனமாக ஆகிவிடும். எப்படி புரிய வச்சிட்டு இருக்கிறார் பாபா பாருங்க. ஒரு குழுவில் ஒற்றுமையாக இருந்தால் ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கேட்க இது கூட சேவை ஆயிடும். மற்றவங்க நம்முடைய தொடர்பில் வர்றதுக்கு தைரியம் வரும் அப்படின்றார். அப்போ குழு கூட சேவைக்கான ஒரு சாதனம் ஆயிடும். மாயா எங்கே ஒற்றுமை நன்றாக இருக்கிறது, முற்றுகையிடப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறதோ அங்கே வருவதற்கு தைரியம் வைப்பதில்லை.
ஒரு வழி மற்றும் ஒரே சீரான மனநிலையின் சம்ஸ்காரம்தான் சத்யுகத்தில் ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனையை செய்கிறது. அதாவது குழுல அனைவரும் ஒரு வழியில நடந்தால், ஒரே சீரான மனநிலையில இருந்தால், இந்த சம்ஸ்காரம் தான் சத்யுகத்துல ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்கிறது அப்படின்றார். ஸ்லோகன்: கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை வைப்பவர்கள்தான் வெற்றி பெறும் யோகிகள் ஆவார்கள். சங்கம யுகத்தின் அனைத்து தீவிர முயற்சி சகோதர சகோதரிகளுக்கு புது யுகத்தின் கூடவே புது வருடத்திற்கான பல மடங்கு வாழ்த்துக்கள். புது வருடத்தின் இந்த முதல் மாதமான ஜனவரி மாதம் இனிமையான சாக்கார பாபாவின் நினைவினுடைய மாதம். நாம் அனைவரும் பாபாவின் அவ்வியக்த குழந்தைகள். வதனத்தின் சூக்ஷ்ம லீலைகளை அனுபவம் செய்வதற்காக, மேலும் தன்னை பிரம்மா பாபாவுக்கு சமமாக முழுமையானவராக நிரம்பியவராக ஆக்குவதற்காக முழு மாதமும் பந்தத்த மற்றும் ஜீவன் முக்த மனநிலையை உருவாக்குவதற்காக, அதாவது பந்தனத்திலிருந்து விடுபட்ட மற்றும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விடுபட்ட நிலையை அனுபவம் செய்வதற்காக மனதின் மற்றும் வாயின் மௌனம் வைக்க வேண்டும். அதாவது மனமும் மௌனமாக இருக்கணும், வாயும் மௌனமாக இருக்கணும். புத்தி பலத்தின் மூலம் அவ்வியக்த வதனத்திற்கு பயணம் செய்ய வேண்டும். இந்த லட்சியத்துடன் இந்த மாதத்திற்கான அவ்வியக்த சமிகைகளை அனுப்பப்பட்டிருக்கிறது. அவ்வியக்த சமிகை. இந்த மாதத்திற்கான தலைப்பு: பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகி ஜீவன் முக்த மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். அதாவது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அனைத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள். பாப் தாதா என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆக வேண்டும் என்பதை தான் விரும்புகிறார். இப்போதைய பயிற்சியின் மூலம்தான் சத்யுகத்தில் இயல்பான வாழ்க்கை, அதாவது ஜீவன் முக்தி வாழ்க்கை இருக்கும். அதாவது சத்யுகத்துல நீங்க ஜீவன் முக்தியில இருப்பீங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரம் சங்கம யுகத்தினுடைய பயிற்சி. சங்கம யுகத்துல ஜீவன் முக்தர்களாக இருக்கணும், வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விடுபட்டவர்களாக வாழணும். அப்போதான் சத்யுகத்துல ஜீவன் முக்தி நிலையில இருப்பீங்க. ஆனால் அந்த ஆஸ்திக்கான அதிகாரம் இப்பொழுது சங்கம யுகத்தில்தான் இருக்கிறது. அந்த ஜீவன் முக்தியின் ஆஸ்திக்கான அதிகாரம் எப்போ கிடைக்குது? சங்கம யுகத்துல தான் கிடைக்குது. சங்கம யுகத்துல நீங்க அதை அடைஞ்சீங்கன்னா அங்கே அந்த நிலையில இருப்பீங்க அப்படின்றார். எனவே ஏதாவது பந்தனம் இருக்கிறது என்றால் அதற்கான காரணத்தை யோசியுங்கள், மேலும் நிவாரணம் செய்யுங்கள், அதாவது தீர்வு காணுங்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள்
எங்கள் சோகத்தை இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நீச்சோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ